ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ சாட்டர்டே இன்னைக்கு வந்து லைப்ரரி வந்திருக்கேன். நான் புக்ஸ் எல்லாம் போடணும். இந்த குழுலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாக்கிங் போகிறாங்க. இந்த லைப்ரரி பின்னாடி, லைப்ரரி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாக் பண்ணுறதுக்கு பெரிய ஏரியா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. ஏன்னா லஞ்சுக்கு நான் இன்னைக்கு உருண்டை குழம்பு தான் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் சோம்பு, கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். அரைச்சி எடுத்துக்கலாம். இதை இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டு தான் உருண்டை குழம்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க நான். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு. எப்போதுமே சாம்பார், ரசம், கீரை கடையிறது அதுதான் பண்ணிட்டு இருப்பேன் நான். எங்கள் வீட்டில் யாருக்கும் அவ்வளோ காரக்குழம்பு, இந்த உருண்டை குழம்பெல்லாம் பிடிக்காது. ஏன்னா அந்த புளி ஊற்றுறதால. சரி, இன்னைக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு பண்ணியிருக்கேன். பண்ணும்போது கேட்டேன், என்னோட ஹஸ்பண்ட் சாப்பிட்றேன்னாரு. ஆனால் பசங்களை கேட்கல. அவங்க சமைச்சு கொடுத்த பிறகு தான் தெரியும் அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 உருண்டை வந்தது. 9 பெருசாக இருக்குது, ஒன்று வந்து குட்டியாக இருக்குது. ஏன்னா அந்த குட்டி தான் வந்து சின்னவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மாவு எடுத்து வச்சேன் குழம்புல மிக்ஸ் பண்ணுறதுக்காக. புளி ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நான். அம்மா எப்போதும் ரெசிபி கேட்கும் போது சொல்லுவாங்க, நெல்லிக்காய் சைஸு இல்லைன்னா எலுமிச்சப்பழம் அளவு சைஸுன்னு எடுத்துக்கோ புளின்வாங்க. ஆனால் நான் அப்படி பண்ணவே மாட்டேங்க. எனக்கும் புளி பிடிக்காது. எங்கள் வீட்டில் பசங்களுக்கும் புளி ஆட் பண்ணால் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதாலேயே எப்போதுமே காரக்குழம்பு, இது மாதிரி உருண்டை குழம்பெல்லாம் மாதத்துக்கு இல்லை 2-3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் பண்ணுவேன் நான். ரைஸ் ரெடியாக இருக்குது, 2 உருண்டை குழம்பு ரெடியாக இருக்குது. நான் ரசமெல்லாம் எதுவும் பண்ணல. ஏன்னா வந்து ரசம்லாம் எதாவது பண்ணனா, ரசம் பொரியல் பண்ணனா அதில் சாப்பிட்ருவாங்க, இதை சாப்பிட மாட்டாங்க. அதான் உண்மையான ரிவ்யூ கொடுக்கணும். ஓகே, சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க குழம்பு. ஈவினிங் ஒரு 4 o'clock நாங்கள் மால் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புனாங்க. ஆனால் போகிற வழியில் பெரியவங்க சொல்லிட்டாங்க, மால் வேண்டாம், நம்ம ஐக்கியா போகலான்னு. ஏன்னா பேசிகிட்டு இருந்தேன் காலையில் அவங்க கிட்ட. நான் சொன்னேன் ஐக்கியா போகலாமான்னு கேட்டிருந்தேன். இல்லை வேண்டாம், மால் போகிற பிளான் வச்சுருக்கேன் நானுன்னாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க வந்து ஐக்கியாவே போகலாமான்ட்டாங்க. ஐக்கியா பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து 1 hour. ஐக்கியா வந்து நான் 10 o'clock வரைக்கும் ஓப்பனாக இருக்கும். பக்கத்துலேயே வந்து காஸ்கோவும் இருக்குது. சரி, நான் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்னா, முதல் காஸ்கோ போயிடலாம், அதுக்கப்புறமா வந்து ஐக்கியா போகலான்னு சொல்லிட்டு. நாங்கள் போய் ரீச் ஆனதே கரெக்டாக 5:45. 15 minutes வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. அதுக்குள்ளே நான் ஒரு பக்கம், என்னோட பசங்க ஒரு பக்கம் போய் என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ஐக்கியா வந்திருக்கோம். ஐக்கியாவுக்கு நான் கிறிஸ்மஸ் டைமில் தாங்க போயிருந்தேன். அங்கே டெக்கர் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த டைனிங் செட்டு வந்து ரொம்ப நல்லா டெக்கர் பண்ணியிருந்தாங்க, ரெட் அண்ட் yellowவில். அதுக்கப்புறம் அந்த க்ரீனு நல்லா இருந்தது பார்க்குறதுக்கே. பிளேட்ஸ் நல்லா இருக்கு. கூட்டமே இல்லை. இந்த பிளேட்ஸ் அழகா இருக்கு. இது ஸ்ட்ரைப் வந்திருக்கீங்க. அண்ட் இந்த கார்னர் டிசைன்ஸ் கூட நல்லா இருக்கு. பிளெயினா இல்லாம கர்வ் பண்ணிருக்காங்க கொஞ்சம். இது பெரிய பிளேட்ல வந்து இது கிடையாது. இது பெருசுக்கா சின்னக்கா அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. நல்லா கோசியா நல்லா இருக்கு. இங்க ரொம்ப நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கு. இங்கே இருக்கு. இதுவும் அதே ப்ரைஸ். சூப்பர் கிச்சன் அது. காஃபி ஸ்டேஷன்.
just might have what you're looking for. Let's get it for the லைட் எரியுது இது ஓபன் பண்ணும்போது. displays and discontinued items at discounted prices. Don't give these items a second chance. அடுத்தது இந்த லாண்ட்ரி ரூம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி தான் நம்மளும் வீட்டில் செட் பண்ணுறதா இருந்தால் இது ஒரு ஐடியா, நம்மளுக்கு ஐக்கியா போயிட்டு வந்தாலுமே ஒரு ஐடியா வரும் எப்படி செட்டப் பண்ணோன்னு சொல்லிட்டு. அயன் பண்ணுறது அயன் போர்டு, சின்ன அயன் போர்டு. இது வந்து துணி துவைச்ச பிறகு இங்கே எடுத்து போட்டு மடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது இங்கே வச்சுட்டு இதில் வந்து பாட்டிலோட ப்ரைஸ் வந்து 99 சென்ட்டு, இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $2.99. இப்போ சிங்கிள் சிங்கிளாக கொடுக்குறாங்களா? முதல்ல வந்து செட்டு, இப்போ வந்து சிங்கிள் சிங்கிளாக கொடுக்குறாங்க. இந்த கப்பு வந்து மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு இது. ஸ்டீல் கிண்ணம் இது வந்து பார்த்தீங்கன்னா $1.99. இது வெயிட்டே இல்லை, கட்டையாக இருக்கு. $1.99. இதே வந்து பெருசு, ஒரு வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு வச்சுக்கோங்க. இது பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குன்னு. இது சாஸ். வீட்டில் எவ்வளோ கப் இருந்தாலும் கடையில் புதுசாக ஏதாவது கப்பு டிசைன் பார்த்தோம்னா வாங்கணும்னு தோணும். அதே மாதிரி தான் எனக்கு இந்த எல்லோ, அது பக்கத்தில் இருக்க அந்த பீச் கலரோ ரொம்ப பிடிச்சிருந்தது, வாங்கணும்னு நினச்சேன். ஆனால் எங்கள் வீட்டில் வானான்ட்டாங்க. நிறைய இருக்குது, முதல்ல அதை யூஸ் பண்ணேன்ட்டாங்க. என்ன வாங்கிட்டு வந்தேன் காமிக்கிறேன்னு பாருங்க. ரொம்ப கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதாங்க நான் வாங்கிட்டு வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று பைனாப்பிள் நேற்றே கேட்டிருந்தாங்க சின்னவங்க, அதால இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஹனிடியூ வாங்கிட்டு இருந்திருக்கேன். ஏவான் முதல்ல எப்போதுமே நான் காஸ்கோ வந்து பார்த்தீங்கன்னா மேசச்சூசெட்ஸ்ல இருக்க ஏவான் தான் போவேன். ஏன்னா இங்கே எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1 hour டிராவல். அங்கே போனோன்னா A2 மில்க் அவ்வளோலாம் கிடைக்காது. எப்பயாச்சும் ஒரு வாட்டி கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. இன்னைக்கு வந்து போய் பார்க்குறேன் A2 மில்க்கு நிறைய வச்சிருக்காங்க. ஆனால் நான் வாங்கலை, ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி இருக்கு பால். நடுவில் வேற நான் வந்து ட்ரிப் போகலான் இருக்கேன், அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வைக்க வேண்டாம் சொல்லிட்டு நான் இது மட்டும் இல்லை, சீக்கிரமா ஆயிடுத்து. என்னோட ஹஸ்பண்டும் இதில் தான் காஃபி குடிக்கிறது, நல்லா இருக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கி எங்க வீட்டோட ஃபேவரெட். என்னோட பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், என்னோட பசங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். அதாலேயே நான் இந்த வாட்டி 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா ஆயிடுச்சு. போன வாட்டி வாங்கிட்டு வந்தது ரொம்ப சீக்கிரமா ஆயிடுச்சு. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு. அதுக்கப்புறம் கீரை இல்லை, கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த கீரை வந்து பருப்புல கடைஞ்சி சாப்பிட்றது. இது எனக்கும் பிடிக்கும், என்னோட வீட்டுல பசங்களை எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கப்புறம் கேஷு இல்லை, கொஞ்சம் தான் இருக்கு, அதனால கேஷு வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். டேட் சுத்தமா இருந்துடுது. அதுக்கப்புறம் பூண்டு வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான் வாங்கியிருக்கேன். இது நான் வீட்லயே பண்ணலாம்னு நினைச்சேங்க, பேசில் பெஸ்டோ. ஆனா வந்து பசங்க இன்னைக்கு கடையில வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா பசங்களை நம்பி நம்ம வீட்டுல பண்றது ரொம்ப கஷ்டம். சில நேரத்துல சாப்பிடுவாங்க, சில நேரத்துல சாப்பிட மாட்டாங்க. டேஸ்ட் நல்லா இல்லைன்னா சுத்தமா தொட மாட்டாங்க. சால்சா இது ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. நான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கு, ஒரு 45 மினிட்ஸ்ல காஸ்கோ. இது கிடைக்கிறது இல்ல சால்சா. இன்னைக்கு ஏவான் போனதுல இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில் தீர்ந்தெடுத்து, அதனால இந்த ஆலிவ் ஆயில் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். அவ்வளவுதாங்க, இதுதான் நான் வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொன்னு காமிக்கிறேன். ஐக்கியால இருந்து என்ன வாங்கிட்டு வந்தேன்னு காமிச்சிடுறேன். ஐக்கியால பாத்தீங்கன்னா இந்த லைட் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இது அங்க பார்க்கும்போது நல்லா பிரைட்டா எரிஞ்சிட்டு இருந்தது, இங்க வீட்டுல எப்படின்னு தெரியல. இதுல வந்து பாத்தீங்கன்னா 4000 லூமினஸ் இருக்கு, அதனால நல்லா பிரைட்டா இருக்கும்னு நினைச்சிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். போட்ட பிறகுதான் தெரியும் எவ்வளவு பிரைட்ன்னு சொல்லிட்டு. இது போடணும். இதுவும் நான் உங்களுக்கு ஓபன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி மெயினா இது வந்து பாருங்க, கிச்சனுக்கு இந்த வருஷம் வாங்கியிருக்க புது ஐட்டம். இதே மாதிரி இன்னொன்று 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து $5.99. சால்ட் போட்டு வைக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னொன்று வந்து இதே மாதிரி தான், இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் தான் போட போறேன் நான். பாப்பா அதுக்குள்ள நடுவில் பிளான் மாறிடுச்சுன்னா வேற எதனா போட்டு வைப்பேன். இது 2 தான் நான் வாங்கினேன் ஐக்கியால. அடுத்தது இந்த லைட் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து ஃபேன் ரெக்க மாதிரி இருக்கும், நம்ம இப்படி வந்து பண்ணிக்கலாம். பாத்தீங்கன்னா தெரியுதுங்களா?
மடக்கணும்னா நேரம் ஆயிடுது. அங்க எரியறச்ச நல்லா பிரைட்டா இருந்ததுங்க. இங்க வந்து போட்டு பார்த்த பிறகுதான் எப்படி இருக்கும்னு தெரியல. நான் போட்டு பார்க்கணும். இது நாளைக்கு தான் போட்டு பார்க்கலான்னு இருக்கேன். இப்ப மணி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.